அன்புக்குரியவர்களே, நீங்கள் நம்பிக்கைக்குரியவர்களா என்னும் விவிலியத்தொடர் இன்று நீங்கள் நம்பிக்கைக்குரிய வாழ்க்கை துணையா என்னும் கேள்வியை உங்களிடம் நான் கேட்க விரும்புகிறேன். திருமணமானவர்கள் கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும். இது கடவுளுடைய அழைப்பு, இது கடவுளுடைய விருப்பம், இது ஒரு வாக்குறுதி. கணவன் மனைவியும் தங்களுடைய திருமண நாளில் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார்கள். என்ன வாக்குறுதி? இன்பத்திலும் துன்பத்திலும் நோயிலும் உடல்நலத்திலும் நான் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவளாய் இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை அன்பு செய்யவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். பழைய தமிழில் பிரமாணிக்கத்தை தான் நல்ல தமிழில் நாம் நம்பிக்கைக்குரியவராய் என்று சொல்கிறோம். ஆகவே கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் பிரமாணிக்கம் உள்ளவர்களாக, நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும், உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அவரிடத்தில் ஒளிவு மறைவின்றி இருக்க வேண்டும், உறுதியாக நிற்க வேண்டும். இன்பத்திலும் துன்பத்திலும், இன்பத்திலே நன்றாக இருக்கிறார்கள், துன்பத்தில் சோர்ந்து விடுகிறார்கள். சில கணவர்கள் மனைவிகள் நோய்வாய்ப்பட்டிருக்கிற வாழ்க்கை துணையை விட்டு விட்டு போய்விடுகிறார்கள். அப்படியெல்லாம் இந்த உலகில் நாம் பார்க்கிறோம். சிலரோ என்ன நேர்ந்தாலும் கணவனை மனைவியை விட்டுவிடாமல் பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பேறு பெற்றவர்கள், அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். மலாக்கி இறைவாக்கு நூல் 2ஆம் அதிகாரம் 14வது இறைமொழியில் கடவுள் மலாக்கி இறைவாக்கின் வழியாக சொல்கிறார், உனக்கும் உன் மனைவிக்கும் உன் இளமையில் நிகழ்ந்த திருமணத்திற்கு ஆண்டவர் சாட்சியாக இருந்தார். அப்படி இருக்க உன் துணைவியும் உடன்படிக்கையால் உன் மனைவியுமான அவளுக்கு நீ நம்பிக்கை துரோகம் செய்தாயே. உங்களை ஒன்றாக இணைத்தவர் அவரே, வாழ்வின் ஆவியும் அவரே. ஆகவே நீ நம்பிக்கை துரோகம் செய்தாய் என்று கடவுள் குற்றம் சாட்டுகிறார். எனவே கணவன் மனைவி இருவருக்கிடையில் நம்பகத்தன்மை, நம்பிக்கைக்குரிய தன்மை இல்லாத போது அது நம்பிக்கை துரோகம் என்று அழைக்கப்படுகிறது. அது வாழ்க்கை துணைக்கு எதிரான பாவம் மட்டுமல்ல, கடவுளுக்கு எதிரான பாவம். காரணம், கடவுள்தான் அவர்களை திருமண உடன்படிக்கையில் ஒன்றாக இணைத்திருக்கிறார். எனவே கணவனும் மனைவியும் ஒவ்வொரு ஆண்டும் தங்களுடைய திருமண நாளில் இந்த திருமண வாக்குறுதியை புதுப்பித்து, இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவனாக இருப்பேன் என்று தங்களுடைய திருமண வாக்குறுதிகளை புதுப்பித்துக் கொள்வார்களாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.